எல்லாருக்கும் குட் ஈவினிங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டின்னர் செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. சப்பாத்தி தாங்க. எப்போவுமே நம்ம கோதுமை மாவுலையே செஞ்சுட்ருக்கோம் இல்லையா. ஒரு நாளைக்கு ராகி மாவு மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி செஞ்சு பாருங்கள். வெறும் ராகி மாவில் செஞ்சால் கொஞ்சம் லேட்டான ஒரு மாதிரி ஹார்டாயிரும். கொஞ்சம் சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கு. அதுக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா முட்டை கிரேவி தாங்க பண்ணியிருந்தோம். இதுக்கும் அந்த சப்பாத்திக்கு நல்ல காம்பினேஷனுங்க. கொஞ்சம் டேங்கியாக தக்காளி கொஞ்சம் கூட பண்ணலாம். நான் கொஞ்சம் முட்டை இருந்ததுனால அதை சேர்த்துட்டு தக்காளி சேர்த்து டேங்கியாக தான் வச்சுருக்கேன். இந்த சப்பாத்தி கொஞ்சம் லேட் ஆனாலும் நல்லா சாஃப்டாக தான் இருக்குங்க, ஹார்டாக மாறுறதில்ல. ஸோ நாங்கள் இன்றைக்கி ராகி சப்பாத்தி அண்டு முட்டை கிரேவி வச்சுட்டு மதியம் செஞ்ச கொஞ்சம் பொரியல் இருந்தது, அதை வச்சு கொஞ்சம் பருப்பு ரசம் சாதம்லாம் இருந்தது. நைட் டின்னர் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சைடிஷ் கொடுங்க. அதாவது தக்காளி தொக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டேங்கியாக கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.